பற்றி, அதாவது ஐம்புலன்களை யாரும் நல்ல புலன்கள் நல்லவை அப்படின்னு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொல்கிற பேச்சு கேட்கவே கேட்காது. இந்த ஐம்புலன்களும் செய்யாத அப்படின்னா செய்யும், பார்க்காத அப்படின்னா பார்க்கும். இந்த மாதிரி நம்மளோட கட்டுக்குள்ளே அடங்காது. மாணிக்க வாசகரே சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார், புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய, புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்னு பாடியிருப்பார். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் நன்புலன் ஒன்றி அப்படின்னு சொல்கிறாரு? எதுக்கு இந்த புலன்களுக்கு நல்ல சான்றிதழ் கொடுக்குறாரு? ஏன்னா இதுவரை அவரோட கட்டுப்பாட்டுக்கு அடங்காத புலன்கள் எப்போ குருநாதரை பார்த்துச்சோ உடனே அதுவாகவே அடங்கி ஒடுங்கிடுச்சான். கண்ணு அவரையே பார்க்குது, காது அவர் சொல்கிறதையே கேட்குது, நாக்கு தலைவா தலைவான்னு கத்துது, கைகள் ரெண்டும் கூப்பியே கிடக்குது. இப்படி என்னோட புலன்கள் எல்லாம் என்னோட உத்தரவு இல்லாமலே இறைப்பணியில் ஈடுபடுறதுனால இந்த புலன்களை நன்புலன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உணர்ச்சியிலிருந்து வெளியில் வந்து ஐம்புலன்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததுக்கு பிறகு இதுக்கெல்லாம் காரணமான குருநாதரை பார்க்குறாரு. குருநாதர் செஞ்ச அருளை எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இவரால்தானே இந்த புலன்கள் எல்லாம் அடங்கி உடங்கி கிடக்குது, இவரால்தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் மேலே எல்லையில்லாத ஒரு நன்றி உணர்ச்சி பெருகுது. உடனே குருநாதரை புகழ்ந்து பாடத் தொடங்குறாரு. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் அப்படின்னு பாடுறாரு. அது என்ன சாயா அன்பு? அன்பை 2 வகையாக பிரிக்கலாம். உயிர்கள் மீது செலுத்தும் அன்பு, இறைவன் மீது செலுத்தும் அன்பு. இதை பசு புண்ணியம் அப்படின்னும் பதி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்கள் மீது செலுத்துவது பசு புண்ணியம், இறைவன் மீது நம் அன்பு செலுத்துறது பதி புண்ணியம், இல்லாட்டி சிவ புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பசு புண்ணியங்களை செய்கிறவங்க அதோட பலனை அனுபவிக்க அந்த புண்ணியம் குறைஞ்சு ஒரு நாள் அது இல்லாமலே போயிடும். ஆனால் இறைவன் மீது தொடரும் அன்பு மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா பதி புண்ணியங்களை செய்கிறவங்களுக்கு இறைவன் அந்த புண்ணிய பலனை பதி புண்ணியமாகவே அனுபவிக்க தருவார். அதாவது போன பிறவியில் செஞ்ச இறைப்பணியை இந்த பிறவியிலும் அவர் தொடர்ற மாதிரி செய்வார். அப்போது எப்படி குறையும்?